அனைவருக்கும் ஜோதிட வணக்கம். ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜோதிட வகுப்பின் தலைப்பு, நீங்கள் பேரழகன் அல்லது பேரழகியாக வேண்டுமா? உங்களுக்கு நல்ல ஒரு பேரழகன், நான் ஒரு பேரழகி அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக்கணும்னு ஒரு ஆசையா? அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா? எல்லாரும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா போகிறோம் அப்படின்னு. இப்போ மற்றபடி என்னென்னலாம் செய்யணும், அது இருந்தால் பேரழகன் அப்படின்னு சொல்லலாம். அழகன்னா ஓகே, பேரழகன் அதாவது கம்பேரட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா? குட், பெட்டர், பெஸ்ட் அப்படின்னு. நீங்கள் குட்டாக இருக்கணுமா பெஸ்ட்டாக இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறது, அந்த பெஸ்ட்டுன்னு சொல்கிறது தான் பேரழகன் இல்லைன்னா பேரழகி. இப்போது நீங்கள் பேரழகன் இல்லைன்னா பேரழகியாக வேண்டுமா? அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு உதாரண ஜாதகத்தில் சொல்கிறேன். இதை ஜோதிட வடிவத்தில் நம்ம சொல்கிறோம். இதை நம்ம ஜாதகத்தில் வச்சு பார்க்கும்போது, இந்த உதாரண ஜாதகத்தில் லக்னம் தனுசு லக்னம். தனுசு லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லை. மூன்றாவது ஸ்தானம், அங்கே ராகு கிரகம் இருக்கிறார். அடுத்ததாக ரிஷப ராசியிலே செவ்வாய் கிரகம் இருக்கிறார். கடகம் ராசியிலே சுக்கிரன் இருக்கிறார். சிம்மத்திலே புதன், கேது, சூரியன், சனி, இந்த 4 கிரகங்களும் இருக்கிறார்கள். துலாம் ராசியிலே சந்திரன் இருக்கிறார். விருச்சிகம் ராசியிலே குரு இருக்கிறார். இப்போ அழகன் இல்ல அழகி அப்படின்னா சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னா, நம்ம சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், பிரகஸ்பதி, தேவ பிரகஸ்பதி, குரு, சுக்கிரன், சனீஸ்வரன், ராகு, கேது, இந்த 9 கிரகங்களிலே யார் அழக பத்தி சொல்றது அப்படின்னா, சுக்கிரன் கிரகம் தான் அழகு. ஒருத்தர் ஜாதகத்தை பார்க்கும்போதே சொல்லலாம், இவர் அழகானவர் அப்படின்றத சொல்லலாம். சில இந்த இதுக்கு கல்யாணத்துக்கு அலையன்ஸ்க்கு அனுப்புவாங்க பார்த்தீங்களா? அப்போ எப்பொழுது என்ன பண்ணுவாங்க, மாநிறம், என்ன நிறத்தில் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க இல்லைங்களா? அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா, இவங்க பேரழகனா பேரழகியான்றத எப்படி நம்ம கொண்டு வரலாம், எப்படி பேரழகனாக எப்படி மாற்றிக்கிறது, நீங்கள் ஒரு பேரழகியாக எப்படி உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இங்கே கடக ராசியிலே சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் அப்படின்னாலே அழகுன்னு அர்த்தம். முதல்ல நமக்கு நம்ம மேலேயே ஒரு நம்பிக்கை இருக்கணும். நமக்கு நம்ம மேலேயே ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் ஒரே கருப்பாக இருக்கேன், நான் குண்டா இருக்கேன், நான் ஒல்லியாக இருக்கேன், இந்த மாதிரி நம்ம தோற்றங்கள் எப்படி இருக்குன்னா, நான் சூப்பராக இருக்கேன், நான் பெஸ்ட்டாக இருக்கேன், எப்படி நான் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கேன், ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கேன், நம்மளே முதல்ல நம்மளை ஹையாக நினச்சிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு நம்பர் 1. சுக்கிரனுக்கு உண்டான அழகுக்கு உண்டான முதல் இது என்னன்னா அதுதான். அடுத்தது பார்த்தோன்னா என்ன அப்படின்னா, ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த ஸ்தானத்தில் எந்த ராசியில இருக்காரோ அவர்கள் சொல்படி கேட்க வேண்டும் சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒரு உறவினர்கள் அவங்க சொல்லுவாங்க, தலைக்கு எண்ணெய் வெய்யி, இதை மாதிரி பண்ண உங்கள் அழகை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு சொல்லுவாங்க. எத்தனை பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறத நாம் கேட்கணும். ஒரு திரைப்படத்தில் பார்த்தோன்னா, அம்மா ஃபோன் பண்ணுவாங்க மகனுக்கு, மகன் எடுத்துட்டு எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பட்டுன்னு வச்சுடுவார் ஃபோனை. உடனே பக்கத்தில் இருக்கிற கதாநாயக நடிகர் சொல்வார், யாருப்பா ஃபோனில் யார் அப்படின்னு. அம்மா தான், அவங்களுக்கு என்ன வேறு வேலை இல்லை, சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்பாங்க அப்படின்னா. உடனே அதுக்கு அந்த கதாநாயக நடிகர் சொல்லுவார்,
டேய் அம்மா கேட்காம யாரா உன்னை கேட்பாங்க, உன் மேலே அக்கறை இருக்கிறதுனால தான்டா கேட்குறாங்க அப்படின்ன உடனே அது உணர்ந்த உடனே ஃபோன் எடுத்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா நீ சாப்பிட்டியாமா அப்படின்னு பரிவாக கேட்கறது உண்டு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து ஒரு ஆர்வம் காட்டுறது யார்? அவங்க பேச்சை நம்ம கேட்டோம்னா நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. அப்போது உங்கள் அழகை பற்றி ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ வந்து தலைமுடியெல்லாம் ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கடா, ஹேர் கட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இருக்கிறது கலாச்சாரம் இப்போ இருக்கிற மாடர்ன் கலாச்சாரத்தில் நிறைய இதெல்லாம் இருக்குது. அவங்கவுங்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறாங்க, நடிகர் நடிகைகளுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறாங்க, அது கரெக்டு. பட் நம்மளுடைய உங்களுக்கு முகத்துக்கு தோற்ற வசீகரமான அழகு கலை அது யாருக்கு தெரியும் அப்படின்னா, உங்களை விட பார்க்கிறவர்களுக்கு தான் தெரியும். யார் உங்களை பார்க்கிறார்களோ அவங்களுக்கு தான் நல்லா கிளீனாக ஒரு அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றது தெரியும். இப்போ இந்த ஜாதக கட்டத்திலே இந்த ராசி எந்த ராசியில இருக்கு? கடக ராசியிலே சுக்கிரன் இருக்கிறார். அப்போ கடகம் அப்படின்னாலே அதிபதி யாரு? சந்திரன். சந்திரன் அப்படின்னாலே யார்? தாய், அம்மா. அப்போ இந்த ஜாதக அம்மா சொல்படி கேட்கணும். மற்றவங்க இப்போ அப்பா சொல்றாரு, அப்பா சொல்றபடி கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படின்னா, முக்கியமா யார் சொல்றபடி கேட்கணும்னா, ரொம்ப ஈடுபாடு காட்டி ஆர்வத்தை சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த ஜாதகரை பொறுத்தவரையும் அம்மா. அப்போ அம்மா சொல்லுவாங்க, ஒரு மகனா ஒரு பையனா இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா, நீ வந்து ஹேர் கட் பண்ணிக்கோ, தலைக்கு எண்ணெய் வெயி, என்ன அது மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஐட்டம்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போது என்ன பண்ணணும், அது மாதிரி ஒரு கேர்ள்ஸுக்கு ஒரு பெண் குழந்தைகளுக்கு சொல்லும்போது என்ன பண்ணணும் என்ன ஏதுலாம் சொல்லி கொடுப்பாங்க. சீராக நகத்தை வெட்டு, அது மாதிரி தலைமுடிக்கு நல்லா நல்லபடியாக பின்னி வாரிக்கோ, வகுடு எடுத்து வாரிக்கோ, இதெல்லாம் வந்து ஒரு விஷயத்துக்காக அவங்க சொல்லும்போது அதை கேட்டுக்கொள்வது நல்லது. உங்கள் முக அழகுக்கு அப்போ பேரழகனாகவும் பேரழகியாகவும் மாறுறதுக்கு இது உங்களுக்கு உதவி பண்ணும். அப்போ இந்த ஜாதகரை பொறுத்தவரையும் எந்த ஜாதகரை பொறுத்தவரையும் முதல்ல என்னன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நான் ஒரு பேரழகன், நமக்குள்ளேயே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட்டு நம்ம கொடுத்துக்கணும். ஐ எம் தி பெஸ்ட், ஐ எம் தி எக்ஸலண்ட், அந்த மாதிரி சொல்லிக்கணும். நம்பர் 2, எந்த ராசியிலே சுக்கிரன் இருக்காரோ அந்த ராசி அதிபதி யாரோ அவங்க சொல்றபடி கேட்கணும். தாய் சொல்றபடி அம்மா சொல்றபடி இந்த ஜாதகர் கேட்கணும். அடுத்தது, இந்த ராசியை எந்த கிரகம் பார்க்கிறதோ இல்லை எந்த ராசி அதிபதி பார்க்கிறாரோ அவர்கள் சொல்றபடி கேட்கணும். பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 மகரம் ராசி இங்க 7 வருது. 1 2 3 4 5 6 7 பார்வை பலன்கள் அப்படின்றத பத்தி ஒரு யூடியூப் கொடுத்துருக்கேன். நீங்க பிளே லிஸ்ட்ல போய் பார்த்துக்கோங்க. பிளே லிஸ்ட்ல போய் பார்க்கும்போது பார்வை ஒவ்வொரு கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை உண்டு. 7ஆம் இடங்கள் பார்வை. அப்போ சனீஸ்வரருக்கு 3 7 10. அப்போ 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் சிறப்பு பார்வைகள். அது மாதிரி குருவுக்கு வந்து 5ஆம் பார்வையும் 7 காமன், எல்லாருக்குமே காமன், 9ஆம் பார்வையும். அதே மாதிரி செவ்வாய்க்கு இதை மாதிரி பார்வைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்கே பார்க்கும்போது எந்த கிரகம் பார்க்கிறது அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசி அதிபதி சனீஸ்வரர் இங்கே இருந்தாலும், இங்கே இல்லைன்னா கூட, அப்போ சனீஸ்வரர் எங்கே இருக்கார்? யார் வீட்டில் இருக்காரு? சிம்மம் ராசி அதிபதி யாரு? சூரியன். அப்போ சூரியனுடைய இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். அப்போ இங்கே 2 பேருக்கும் பகை ஸ்தானமாக இருந்தாலும் நீங்க இந்த ஸ்தானத்தை மட்டும் எடுத்துட்டு இந்த அதிபதி அப்படின்னும் போது சனீஸ்வரர் அப்படின்னா என்ன அப்படின்னா, உலக மக்கள், ஆல் பப்ளிக் இருக்காங்களே, ஜென்ரல் பப்ளிக் சாதாரணமாக நம்ம ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கோம்.
நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொது கருத்தாக சொல்லுவாங்க, நல்லா இருக்குப்பா, நீ நல்லா ட்ரெஸ் நல்லா சூப்பராக நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்க. ஒரு ஒரு பையனை பார்த்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, இன் பண்ணியிருப்பான், ஷர்ட் இன் பண்ணியிருப்பான் பேண்ட்டில், பெல்ட் என்ன பண்ணியிருப்பான் இந்த பக்கம் இப்படி போட்டிருப்பான். அப்போ சொல்லுவாங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க, தம்பி நல்லா பண்ணியிருக்கப்பா. ஒரு வயசானவர் ஒருத்தர் சொல்கிறார், 60-70 வயசு இருக்கும் அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, தம்பி நீ எல்லாம் நல்லா பண்ணியிருக்கப்பா, பெல்ட் கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கு, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா, நல்லா இருக்கு, சூப்பராக இருப்பப்பா நீ அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர் பேர மாதிரி உங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்கிறதையும் கேளுங்க. அதுதான் ஜென்ரல் பப்ளிக். அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒருத்தர் சொன்னால் கூட ஒரு ஜென்ரல் பப்ளிக் சொல்லும்போது அவங்க சொல்கிறத கேட்கலாம். கூட ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே தான் இந்த இடத்துல வருவாங்க. சனீஸ்வரர் மகர ராசி அதிபதி, கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வரர். இவங்க சொல்கிறத கேட்டு செய்யலாம். இதை மாதிரி தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுதல், எந்த ராசியில் சுக்கிரன் இருக்கிறாரோ அந்த ராசி அதிபதி சொல்றது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கு. சூரியன் அப்படின்னா அப்பா, சந்திரன் அப்படின்னா அம்மா, செவ்வாய் அப்படின்னா உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள், புதன் அப்படின்னா தாய்மாமன், குரு அப்படின்னா நமக்கு வழிகாட்டி, நமக்கு நல்லதை எடுத்து சொல்பவர்கள், சுக்கிரன் அப்படின்னா இப்போ கணவருக்கு மனைவி சுக்கிரன், மனைவிக்கு கணவன் வந்து செவ்வாய், அப்படி எடுத்துக்கணும் நம்ம. அடுத்தது சனீஸ்வரர் அப்படின்னா இங்கே உலக பொதுமக்கள், காமனா ஜென்ரல் பப்ளிக் அப்படி எடுத்துக்கலாம். இதே இது ராகு இருக்கார் அப்படின்னா வெளிநாட்டினர், வெளி மாநிலத்தவர், வெளி வேற்று மொழி பேசக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அவங்களுடைய பார்வை உங்கள் மேலே அட்ராக்ஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளாட்டில் இருக்கோம், இல்லை ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸில் இருக்கோம். அப்போ இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ எதிர்த்தாப்புலையோ வேறு மொழி பேசக்கூடியவர்களோ இல்லை வெளிநாட்டினர், வெளி மாநிலத்தவர் அவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது சொன்னால் கூட அது பேர் ராகு கணக்கில் வந்துடும். அடுத்தது கேது. கேதுன்றது என்ன அப்படின்னா கோவில், பொதுவாக கோவில், சர்ச், மாஸ்க் இந்த மாதிரி இடங்கள், வழிபாட்டு தலங்கள், அந்த இடத்துல போகிறோம். அங்கே போகும்போது சாமி வந்து நேராக சொல்லாது, பகவான் மனுஷ ரூபேனா அப்படின்னு ஒரு சமஸ்கிருதத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, நேராகவே சொல்லலாம். இல்லை அந்த கோவில் அர்ச்சகர், பிரீஸ்ட்டு யாரோ ஒருத்தர் அவங்க வந்து காமனாக ஜென்ரலாக சொல்லலாம், இப்போ நல்லா பண்ணிட்டு வரப்பா, நீ வர, நீ கோயிலுக்கு வரும்போது கொஞ்சம் வேஷ்டி கட்டின்னு தான் நல்லா இருக்கும்பா, நல்லா பண்ணிட்டு இருக்கப்பா, உன்னுடைய குணங்கள்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன், அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன், நீ வேஷ்டி கட்டின்னு வந்தால் இன்னும் சூப்பராக இருப்பப்பா அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு லெவல். ஸோ அது வந்து சில பேர் பேண்ட்டை போட்டுட்டு பாதி கிழிச்சு வச்சுக்கிட்டு ஃபேஷனில் போவாங்க கோயிலுக்கு. சில பேர் கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அரை ட்ராயரு, முக்கா பேண்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கோயிலுக்கு போகிறது. ஏன்னா கோவிலுக்கு போகும்போது ஒரு கலாச்சாரம் ஒன்று, ஒரு முறைகள்னு ஒன்று இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் எப்படி அந்த உறவினர்களை சொல்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் க்ளீனாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த யூடியூப் வீடியோ நீங்கள் பேரழகன் அல்லது பேரழகி ஆக வேண்டுமா அப்படின்னா இதுபடி நீங்கள் செய்தால் கண்டிப்பாக நீங்கள் தான் பேரழகன், நீங்கள் தான் பேரழகி அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பயனுள்ளதாக இருக்கக்கூடிய இந்த யூடியூபை நீங்கள் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை அப்படின்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே நல்ல ஒரு தலைமுடி நல்ல நீளமாக வளரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அது ஒரு அழகு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து தலைமுடி நிறைய இருக்கிறத விட பெண்களுக்கு தலைமுடி நல்ல அடர்த்தியாக இருந்து ஒரு கூந்தல் வந்து அது பண்ணுறது ரொம்ப அழகு. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு அந்த அழகு எங்கே அப்படின்னா ஒரு திரைப்பட பாடல் கூட இருக்கு, அழகு அழகுலாம் பாட்டுலாம் கூட வரும். இந்த அழகு எங்கே வருது அப்படின்னா செல்ஃப் நம்ம கிட்ட தான் இருக்கு அழகு. அந்த அழகை முதல்ல ஒசத்திக்க வேண்டியது யார்
அப்படின்னா நாம தான் ஒசத்தணும். நாம் ஒசத்தி வரும்போது அதுக்கு தலைக்கு எண்ணெய் வைத்தால்தான் தலைமுடி நல்லா வளரும். அதுக்கு உண்டான சில இது என்னென்ன தைலங்கள்லாம் போட்டால், மூலிகை தைலம் அதெல்லாம் சேர்த்தா தலைமுடி நன்றாக வளரும். இப்போது அழகு அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேர்லேருந்து பார்க்கலாம். தலைமுடி, தலை, முகம், ஒவ்வொன்றுமே நம்மளுடைய தலை முதல் கால் வரை நம்மளுடைய அமைப்பு, நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது எல்லாமே சேர்ந்து தான் அழகு. ஆள் பாதி ஆடை பாதி. அப்போ ஆடை அப்படின்னும் போது அதுக்கு ஏற்றபடி முடிஞ்ச வரையும் மேட்சிங்காக நல்ல ஒரு இதுவாக போட்டு செயல்படுவது நல்லது. சில பேருக்கு அதை எதை மேட்சிங் எடுக்கிறதுன்னு தெரியலன்னா கூட, நான் இப்போ சொன்ன படம் பார்த்தீங்களா, யார் உங்கள் மேலே அக்கறை காட்டுறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, செய்வாங்க. இது நீங்களாக தான் நீதிபதி, நீங்கள் தான் ஜட்ஜி இதில். அதனால் ஃபுல்லாக இந்த இடத்துல ஜாதகத்தை பார்த்து நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் ஒரு ஆய்வு செஞ்சுக்கலாம். நீங்கள் பேரழகனாக ஆகிறதுக்கும் பேரழகியாக ஆகிறதுக்கும் யார் காரணமாக இருப்பார்கள் அப்படின்றது இந்த யூடியூப் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த யூடியூப் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.